நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைய 672வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. கேரளாவை பிறப்பிடமாக கொண்டவர், தற்போது லண்டனில் வசித்து வருபவர். பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் தனது பிஎஸ்சி பட்டப்படிப்பை முடித்து, அதாவது கெமிஸ்ட்ரி, பாலாஜி போன்ற பல துறைகளில் இவர் பட்டப்படிப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். அத்துடன் இவருடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அதாவது முதலாவது மொழியாக ஆங்கிலத்தையும் இரண்டாவது மொழியாக தமிழையும் அவர் பயன்படுத்துகின்றது இன்னொரு சிறப்பான விடயம். அடுத்து இங்கிலாந்தில் ஒங்கே உள்ள சபையில் இயக்குனர் அதோடு அதன் அறங்காவலர் ஆக திகழ்பவர். கிறிஸ்தவ மாணவர்களின் இயக்கத்தின் ஆலோசகராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். தலித் ஒற்றுமை வலைப்பந்தாட்ட அந்த வலைப்பந்த இயக்குனராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். அது மட்டுமல்ல, இவர் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் என்று கூறலாம். அது அதை விட ஒரு பதிப்பாசிரியர் என்று சொல்லி பல முகங்களுக்கு இவரோட கருத்து கொண்டிருந்தாலே மிகவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். இவருடைய தமிழ் மொழியை கேட்கவே மிக சந்தோஷமாக இருக்கும். அதிலேயே ஒரு சந்தோஷம் வந்து இருக்கிறது. அத்தகைய ஒரு அறிஞர் எலிசபெத் ஜாய் அவர்களை இன்று நாங்கள் 672வது மகிழ்ச்சியில் சந்திப்பதற்கு மிக சந்தோஷம். வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். ஆமா, மிக சந்தோஷமா இருக்கிறது. நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் செய்திருந்தாலும் உங்களுடைய மொழியால கூறினால் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை ஆரம்பத்தில் கூறுங்க. ஏனென்றா கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நன்றி. என்னுடைய பெயர் எலிசபெத் ஜாய். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் நகரத்தில், தென்னிந்தியாவில். அப்போ என்னுடைய குடும்பத்தில் நான் 2வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு முன்பு என்னுடைய மூத்த சகோதரியும் ஒரு மூத்த சகோதரன் ப்ரிமெச்சர் பேபி இறந்து போய்விட்டார். எனக்கு பிறகு 4 தங்கைகளும் 2 தம்பிமாரும் பிறந்தார்கள். இப்போ சகோதரன்மார் இப்போ காலமாகி விட்டார்கள், பெற்றோர்கள் காலமாகி விட்டார்கள். மூத்த சகோதரி பெங்களூரில் இருக்கிறாள். எனக்கு அடுத்தவளும் 7வது பிறந்த சகோதரியும் யுஎஸ் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஏற்றும் இளைய சகோதரி சிங்கப்பூர்ல இருக்கிறார். இன்னொரு சகோதரி 5வது பிறந்த ஆளை இங்க லண்டன்ல இங்கேயே இருக்கிறாள். அப்ப நாங்க 2 பேரு லண்டன்லும் 2 பேர் அமெரிக்காவிலும், ஒரு ஆளு சிங்கப்பூர், ஒரு ஆளு பெங்களூர்ல இருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய தாத்தா ஒரு தேவாலயத்தில் பேராயராக இருந்தார். என்னுடைய தந்தையாரும் தேவாலய திருப்பணியில் ஒரு போதகராக இருந்திருக்கிறார். கடைசி தம்பி, எங்களுடைய ஏற்றம் இளைய தம்பி பிறந்து 2வது நாள் என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். அப்பொழுது எனக்கு வயது 10. என்னுடைய மூத்த சகோதரி வயது 12. 12 வயசும் 12 வயசுக்கும் 2 தினத்திற்கும் இடையே 6 பேர் நாங்கள் இருந்தோம். எல்லாரும் 12, 10, 8, 6, 4, 2, ஒரு வயசும் 2 மாதமும், பின்ன ஒரு 2 நாள் குழந்தை. இப்போ இந்த இதுல வந்து அம்மா ஒரு ஆசிரியையாக பணிபுரிந்தார் கவர்மெண்ட் ஸ்கூல் அதுல. அப்போ அப்பாவிற்கு இப்போ கிறிஸ்தவ சபையில போதகராக பணிபுரியும்போ அதனோட சம்பளம் எல்லாம் மிக குறைவாக இருக்கும். 2 பேர் சம்பளத்தோடு குடும்பம் நன்றாக போய்கொண்டிருந்தது. அம்மாவின்
சம்பளம் நின்று விட்ட போது அப்பா மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தார். என்றாலும் அப்பாவிற்கு ஒரு கனவு உண்டாயிருந்தது. அம்மாவை இழந்த போதே எல்லாரும் அப்பாவோட சொன்ன அப்பாவிற்கு 35 வயதும் அம்மாவிற்கு 33ம் வயதுல. அப்போ எல்லா சொந்தக்காரரும் அப்பாவோடு சொன்னது, நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று. ஆனால் என்னுடைய அப்பா அதற்கு சம்மதிக்கவில்லை. என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்ப்பேன், அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்று ரொம்ப ஒரு கனவாக அதை வைத்துக்கொண்டு அப்பா எப்பொழுதும் எங்களோடு பகிர்ந்து வந்தது, என்னுடைய எல்லா 8 பிள்ளைகளும் இறையியல் கல்லூரியில் பட்டம் எடுக்க வேண்டும். அதாவது முதல் பட்டம் பிஎஸ்சி பிஏ அது எடுத்துட்டும் பின்ன இறையியல் கல்லூரிக்கு சென்று பட்டம் எடுக்க வேண்டும். என்னுடைய 6 பெண் மக்களும் திருப்பணியாளர்களை, போதகர்களாக இருக்கிறவர்களை, தேவாலய பணியில் போதகராக இருக்கிறவர்களை திருமணம் செய்ய வேண்டும், அவர்கள் ஒரு நல்ல ஐயரம்மாவாக இருக்கணும் என்ற ஆசை இருந்தது. எல்லோரும் சிரிப்பார்கள். ஆனால் நாங்கள் 6 பெண் மக்களும் 2 ஆண் மக்களும் எல்லாருமே முதுநிலை பட்டத்தை இறையியல் அந்த கல்வியில் நாங்கள் எல்லாரும் முடித்தோம். 3 மக்கள் அறிஞர் பட்டமும் வாங்கியிருக்கிறோம் இறையியல் கல்லூரியில். 6 பெண் மக்களும் தேவாலயத்தில் பணிபுரிகிற போதகர்களுடைய மனைவிகளாக இருக்கிறோம். வந்த 2 மருமக்களிலும் ஒரு ஆளும் இறையியல் கல்வியில் அறிஞர் பட்டம் பெற்று நல்ல ஒரு பணியில் இந்தியாவில் இருக்கிறாள். அப்போ அப்பாவுடைய கனவு நிறைவேறியது. அப்பாவிற்கு நாங்கள் எங்கே இருந்தாலும் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது, அது செய்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமா, மிக அழகான ஒரு 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 நினைக்கிறேன் ஒரு கதை சொன்னது, கதையில் ஒரு நாவலை சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சுயசரியை கேட்ட போது இருந்தது. அது ஒவ்வொருக்கும் நம்பிக்கை. இன்றைய இறையியல் என்றது அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில அதை தொடர்ந்திருக்கிறீர்கள். 35 வயதுல அதை விட குறைவாக இருக்கும் உங்களுடைய தாயாரை இழந்தது மிகவும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கிறது. உங்களுடைய கதைகளை எங்களுடைய உறவுகள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அழகான தமிழ்ல சொல்லுகின்றீர்கள். அந்த அப்படி இருக்கவும் நீங்கள் இந்த கூடுதலாக சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரியில வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் பட்டதாரியாக வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. எந்த துறையில நீங்கள் அந்த பெங்களூர்ல தான் நீங்கள் இந்த பட்டங்கள் பெற்றினீங்கள்? அந்த எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கணும், படங்கள்ல பார்த்திருக்கிறோம் அந்த கிராமம் எல்லாம் அழகு. மற்றது எங்களுடைய மொழி வந்து தமிழ் மொழி. என்ன மொழியில நீங்கள் அங்கு பயின்றீர்கள்? அந்த பெங்களூர்ல உங்களுடைய டிகிரி எப்படி செய்ய முடிந்தது? உங்களுடைய கல்வியை பற்றிய எப்படி நீங்கள் உயர்ந்தீர்கள்? உங்களுடைய அப்பாண்ட உற்சாகம் இல்லை என்று சொல்லலாது. அந்த நேரத்தில் அவர் தியாண்டி இருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் நமது உறவுகளுக்கு கூற முடியுமா? என்னோட வாழ்க்கையில எது பற்றி எல்லோரோடும் சொல்றதுக்கு இருந்தால அது அப்பாவை தொடாமல் சொல்லவே முடியாது. அப்போ அப்பாவிற்கு நாங்கள் 6 பெண் மக்களும் ஸ்கூல் கல்லூரிக்கு செல்லும் பொழுது சயின்ஸ் பட்டம் பெறணும். அப்போ நாங்கள் 6 பெண் மக்களும் பிஎஸ்சி தான் எடுத்தோம். அது அப்பாவுடைய ஒரு கட்டளைன்னு சொல்லலாம். அதுவும் என்னுடைய இதுல இன்னொரு கதையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு 4 வயசானப்போ என்னுடைய தம்பி பிறந்த அதே நாள், தம்பி காலையில பிறந்தாரு. மே மாசம் 24ஆம் தேதி, மே மாசம் 24 சாயங்காலம் எனக்கு ஒரு விபத்து நடந்தது. ஒரு
சிறிய கல்லு என்னோட கண்ணுல போயிடுச்சு. அப்போ உடனே பார்வை இழந்துட்டேன். இந்த கண்ல எனக்கு இப்போ வர பார்வை இல்ல. அந்த கல்லு, சின்ன கல்லு இப்பழும் கண்ணுக்குள்ள இருக்கு. அன்னைக்கு அவங்க அ க எடுத்துட்டாங்கன்னு நெனச்சாங்கோ. அவங்க ஆப்பரேஷன் செய்து எடுத்துட்டாங்கன்னு. ஆனா அது எடுக்கலன்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால தான் தெரிஞ்சது. அப்போ நான் வந்து அப்பாவிட்ட சொல்லுவேன், "அ எனக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு. அதனால சயன்ஸ் வேண்டான்னு தப்பித்துக் கொள்ள முயன்றேன்." ஆனால் அந்நாட்களில் அ நமக்கு அ எல்லா இன்டர்வியூன்னா அப்பா, அம்மாவும் கூட கூப்பிடுவாங்க. காலேஜ் கல்லூரியிலும் அப்பா கூட வந்தார்கள். அப்பொழுது கல்லூரியின் அ முதல்வர், பிரின்சிபல் அவங்களே அப்பா கிட்ட சொல்றாங்க. "ஐயோ! இந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கிறா. அ எஸ்எஸ்எல்சியில ஸ்டேட்ல 73வது ரேங்க் எடுத்தேன். அப்போ அ கர்நாடகா அ கவர்மெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அப்போ அவங்க வந்துட்டு பிரின்சிபல் சொல்றாங்க அப்பா கிட்ட, "வேண்டாம், இவ எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறா. அதனால தான் நாங்க 3வது நாளே அட்மிஷனுக்கு கூப்பிட்டோம். அ ஒரு கண்ணுனால சயன்ஸ் செய்யறது ரொம்ப கஷ்டம். மைக்ரோஸ்கோப்ல லேப்ல 4, 5 மணி நேரம் இருக்கணும். அ கஷ்டமா இருக்கும். கெமிஸ்ட்ரியும் கஷ்டமா இருக்கும். பாட்னி, ஜூவாலஜி எல்லாமே லேப் இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும். அவ வந்து பிஏ ஆர்ட்ஸ் செய்யட்டும்." அப்போ அப்பா வந்து முதல்வர்கிட்ட சொன்னாங்கோ. அவங்க வந்து ஒரு கத்தோலிக்க சிஸ்டர். அவங்க கிட்ட சொன்னாங்க, "இல்ல, இல்ல, இல்ல என் மகன் அ கடவுள் இருக்காரு. கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு. அவ வந்து சயன்ஸ்ல தான் பட்டதாரி ஆகணும். அதுல வந்து நானு பின்மாறவே மாட்டேன்." அப்ப அங்கேயே அந்த முதல்வர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, "ஏம்மா, அ உனக்கு எப்போ உனக்கு மாறணும்னு தோணுதோ, சயன்ஸ்ன்னு ஆர்ட்ஸ், நான் வந்து உன்னை மாற்றிடுவேன். உனக்கு கஷ்டமா இருந்தா நீ மாற்றலாம். உனக்கு மாத்திரம் நானு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் உன்ன சலுகையை நான் உனக்கு குடுக்குறேன்னு" சொன்னாங்கோ. ஒரு நாளா அந்த சலுகை எதுக்குமே கேட்காத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிஎஸ்சி அ பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜில பாஸ் பண்ணேன். என்னோட அ 5 சகோதரிமாரும் அதுபோல பிஎஸ்சில பாஸ் பண்ணாங்க. ஒருத்தி மாத்திரம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தா. அ அப்பா வந்து இந்த அ எங்களுக்கு இந்த கட்டளை போடும்போது, ஆண் மக்கள் 2 பேருக்கும் அவங்க வந்து பிஏ செய்தா போதும்ன்னு சொன்னாங்க. அது பெ பெண் பிள்ளைங்க நாங்க 6 மணி ஆனா வீட்டுக்குள்ள வந்துரணும். ஆண் பிள்ளைகளுக்கு 7 மணி வர சமயம். அவங்க 7 மணிக்கு வந்தா பரவால்ல. அதே மாதிரி அவங்க வந்து பிஏ செய்யலாம். அ பிஏ, பிகாம். அப்போ 2 பேரும் பிகாம் தான் செய்தாங்கோ. அதுக்கப்புறமா 2 பேருமே இறையியல் இதுல சேர்ந்துட்டாங்கோ. அப்போ அப்பாவுடைய நிர்பந்தத்தினால தான் இது சாதிக்க முடிஞ்சது. இல்லன்னா, ஒரு கண்ணுன்னு நானு அன்னைக்கு, "அப்பா, நீ ஒரு கண்ணுன்னு நினைக்காதம்மா. உனக்கு ஒரு கண்ணு இல்லம்மா உனக்கு. 2 கண்ணுக்கு கூடுதல் தான் உனக்கு இருக்கு. நீ செய்துருவ. நீ செய்யி." அப்போ அந்த ஊக்கம் கொடுத்து அ என்ன அ க பிஎஸ்சி முடிக்க வச்சது அப்பா தான். ஆமா. அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அந்த கண்ண பற்றி சொன்னது நெஞ்ச கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கும் அது கொஞ்சம் உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனை விட எங்களுடைய பெற்றோருடைய ஊக்கம் அது ஒரு முக்கியமான விடயம். இப்பொழுதும் தான் பிள்ளைகளை செய்கிறோம். ஆனா செய்கிறார்கள் எங்களுடைய பெற்றோர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றாலும் அந்த வேளையில உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றன்றது ஒரு மிகப்பெரிய பாராட்டு. இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் ஒரு உந்துதல் தானே இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் இதனோடும் உங்களுடைய இது வந்து இந்த இதுல செய்வது அது ஒரு உற்சாகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிக அழகாக நீங்கள் இந்த சொல்லும் போது நல்ல அழகாக சொல்லி இருந்தீர்கள். நீங்கள் எந்த லாங்குவேஜ்ல, எந்த மொழியில நீங்கள் இந்த டிகிரி எல்லாம் செய்தீர்கள்? நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆங்கிலமா இல்லாட்டா, நான் நினைக்கிறேன் ஆங்கிலமாண்டு அப்படியா? அம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தபோது எங்களுக்கு அ 2ஆம் வகுப்பு வரை வெறும் தமிழ். ஓ.
மூன்றாம் வகுப்பில் அ, மூன்றாம் வகுப்பில் தான் ஏபிசிடியை படிப்பிப்பார்கள். ம், அது மூன்றாம் வகுப்பிலிருந்து இங்கிலீஷ் மீடியம். அப்போ ம். தமிழ் வெறும் ஒரு சப்ஜெக்ட். ஓ. அப்போ 10வது வரை நான் தமிழ் செகண்ட் லாங்குவேஜா ஒரே ஒரு சப்ஜெக்டா செகண்ட் இயர் பிஎஸ்சி வரை படித்தேன். ஏன்னா ஆங்கிலம் மீடியம் பெங்களூர்ல ஆங்கிலம் மீடியம் இருந்தாலும் கன்னடா தான் மாநில பாஷை. ஓகே. ஆனால் நாங்கள் எல்லாம் படித்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருந்தது. கல்லூரியில மவுண்ட் கார்மல் காலேஜ் பெங்களூர்ல அஹ், மிக மிக பெயர் பெற்ற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலும் தமிழ் எங்களுக்கு அவர்கள் படிப்பித்தார்கள். வெறும் 20 பேர், 100 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தால 20 பேர் தான் தமிழ் படிப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசிரியரை வச்சு தமிழ் நாங்க எக்ஸாம் எழுதி அஹ், அந்த மாதிரி தமிழ் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப மிக 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 இஷ்டம். தமிழ் தான் என்னோட உயிர் நாடி. ஓ. நான் கல்யாணம் செய்து கொண்டது கேரளாவிலிருந்து ஒரு அஹ், போதகரை தான் திருமணம் செய்து கொண்டேன். அதனால்தான் என்னோட தமிழில் அங்கே இங்கே சில மலையாள வார்த்தைகளும் வரும். மலையாளம் கிட்டத்தட்ட ஒன்றுதானே. உங்களோட கதைக்கும் பொழுதுதான் இந்த மலையாளம், இந்த கேரளால பிறந்த மலையாள அந்த அந்த மொழியும் தமிழுக்கும் மிக ஒற்றுமை இருப்பதாக கூட அறிய முடிந்தது. இந்த கலாச்சாரங்கள் கூட பல ஒற்றுமைகள் இருக்கின்றது. நீங்கள் அங்கு உங்களுடைய துணைவரோடு அங்க இருந்து லண்டனுக்கு வந்ததை அப்படி என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அங்க எப்படி அந்த கலாச்சாரம், இந்த மொழி, அந்த அதுகள் இந்த எப்படி ஒரு ஈடுபாடு இருக்கிறது இரண்டு மொழிக்கும் என்று அதை பற்றி கொஞ்சம் கூறுவீங்களா? மிக்க நன்றி. நானும் அது போல நினைத்தேன். அஹ், மலையாளமும் தமிழும் மிக ஒற்றுமையாக நமக்கு புரியும்னு. திருமணம் ஆன பிறகுதான் தெரிய வந்தது. நான் என்னுடைய மாமியாரோட அஹ், கூட உரையாடும் பொழுது அவர்களுக்கு மலையாளம் அல்லாது வேறு மொழி தெரியாது. எனக்கு இங்கிலீஷ், தமிழ், கன்னடா, ஹிந்தி எல்லாம் தெரியும். மலையாளம் மாத்திரம் தெரியாது. அதனால நான் எங்களுக்குள்ள எந்த ஒரு தகராறுமே வந்தது கிடையாது. மிக கல்யாணம் ஆன புதுதுல எங்கள் 2 பேருக்குமே உறவாடுவது என்றால் மிக கடினமாக இருந்தது. என்னுடைய கணவர் தான் அங்க வந்து எங்களுக்குள்ள நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை சொல்வார். அல்லாவிட்டால் என்னுடைய நாத்தனாருடைய மகன் எங்களோடு கூட இருந்தார். 5 வயது தான். ஆனால் அந்த பிள்ளை மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் நன்றாக மொழிபெயர்த்து எனக்கு சில வார்த்தைகள் நம் நாம் நினைக்கிற பொருள் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு ஒரு நாள் என்னுடைய மாமியார என்னோട് ചൂൽ എടുത്തോണ്ട് വാ മോളെ, ചൂല്. ഞാൻ ஒரு வேளை ஸ்டூலா இருக்கும், அம்மாவுக்கு சொல்ல முடியலன்னு ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வந்து வச்சேன். அவங்க இல்ல 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 இது இல்ல ஸ்டூல். அப்போ ஒருவேளை பெரிய ஸ்டூல் கேட்குறாங்க போலன்னு பெரிய ஸ்டூல் கொண்டு வந்து வச்சேன். அவங்க வந்து இல்ல 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 இது இல்ல. அதுக்கப்புறமா என்னோட கணவர் வந்த பிறகு நான் கேட்டேன், இந்த சூலுங்கிறாங்களே அது என்ன? ஓ, அது வந்து தொடப்பம். இந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்டவ் கத்தணும். நம்மள இதுல வந்து கத்தணும் ஸ்கிரீமிங் இல்லையா? ஸ்டவ் எப்படி கத்தும்? அதுக்கப்புறமா பார்த்தா இல்ல எரியுறது, ஸ்டவ் எரியுறது. அப்போ இது போல நிறைய வாக்குகள் வித்தியாசமான இதுல. ஆனால் தமிழ் மொழிக்கும் நம்மோட ஸ்ரீலங்கால சின்னலீஸ் இதுக்கும் பயங்கர பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாக்குகள் ஒரு போல இருக்கும். அதுபோல சமையற்கலையில நிறைய இது கேரளா டிஷ்ஷஸ், ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ்
அம், நிறைய தேங்காய் எல்லாம் போட்டு உண்டாக்குற கறி சமையல் அதெல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் நம்ம பார்க்கும்போது. தமிழ்ல அஹ், எழுத்துக்களும் வித்தியாசமா இருக்கும், தமிழ் மலையாளம். ஆனால் நான் மலையாளமும் படித்து விட்டேன், அஹ், வா வாசிக்கவும் படித்து விட்டேன். அஹ், எழுதுவது ஆமா, அதுதான் கொஞ்சம் எழுத்துகள் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் இருக்கிறது. இதுவா இருக்கும். கொஞ்சம் பேச முற்று முழுதாக வித்தியாசம் மலையாள எழுத்து. ஆமா ஆனா கதைக்கிறது என்னுடைய தந்தையும் முந்தி கதைப்பார், கொஞ்சம் எனக்கும் விளங்காது. ஆனா கிட்டத்தட்ட தமிழ் மாதிரி விளங்கக்கூடிய ஒரு இது. ஆனா நான் நினைக்கிறேன் உங்களுடைய துணைவரோட நீங்கள் இங்கிலீஷ்ல தான் கதைப்பீங்க இல்லையா? ஆமா, துணையரோட இங்கிலீஷ், பிள்ளைகளோட இங்கிலீஷ், எல்லாரோட இங்கிலீஷ். வெறும் என்னோட மாமியார் அவங்க கிட்ட மாத்திரம் மலையாளம் பேசினாங்க. அதனால மலையாளம் கத்துக்கிட்டேன் நான். அது மாத்திரம் இல்ல, அது இல்ல, எங்களுடைய திருமணம் முடிந்த பிறகு என்னுடைய கணவர் அவரு போதகராக்கப்பட்டார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் திருச்சபை சிங்கப்பூர். அப்போ சிங்கப்பூர்ல நாங்க போன போது முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு என்னை எல்லாரும் என்னோடு அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். அப்பொழுது 3 பெண்மணிகள், வயதான மாதவர், அவர்கள் மாறி நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் 3 பேரும் வராதது என்ன, ஓ, எல்லாரும் போன பிறகு அவர்கள் 3 பேரும் என்னிடம் இது போல கொஞ்சமா எங்களுக்கு ஆங்கிலம் வராது, எங்களுக்கு வெறும் மலையாளம் தான் தெரியும், அதனால தான் நாங்கள் மாறி நின்னோம், உங்களுக்கு மலையாளம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு 6 மாதம் கொடுங்க டைமு, நான் மலையாளம் நான் கற்றுக்குவேன், மலையாளத்தில் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு. அதே மாதிரி மலையாளம் கற்றுட்டு அவங்க எல்லார்கிட்டையும் நல்ல மலையாளத்தில் பேசுவேன். அவங்க எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் என் மேல உயிர். ஆமா, பெரிய நல்ல ஒரு சேவையை செய்திருக்கீங்க. எப்படி நீங்கள் லண்டனுக்கு நீங்கள் லண்டனுக்கு இப்போ பல சேவைகள் இங்க நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கீங்க அதே சொன்னாலும் கூட நல்லா இருக்கு. முந்தி இந்த சமயம்ன்றது அவர்களுடைய நம்பிக்கை தானே. ஆனா சமயங்களால வர பிரச்சனைகள் அது வேற விஷயம். ஆனா சமயங்கள் சொல்லுகின்றது நல்ல விடயங்கள் தான் மக்களுக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விடயத்துல எப்படி நீங்கள் லண்டனுக்கு வந்தீங்க? லண்டன்ல உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? அதை பற்றி லண்டனுக்கு வருவதற்கு முன்பு நான் இந்தியாவில் பெங்களூர்ல இந்திய கிறிஸ்தவ மாணவ இயக்கம் அதோட முதல் பொது செயலாளர். அது நாங்க எல்லாரும் கல்லூரியில் படிக்கும் பொழுதே இந்த ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மெம்பரா இருந்திருக்கும். அதோட 90வது வருஷத்துல தான் முதல் முறையாக ஒரு பெண் அந்த ஸ்தானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போ என்னை நிர்பந்திச்சாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பேசுறீங்க, பெண் உரிமை பற்றி பேசுறீங்க, பெண்ணுங்களுக்கு நம்ம அவர்களை நன்றாக மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ரோல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், எல்லாம் பேசுறீங்க. அப்போ நீங்க ஒண்ணு அப்ளை பண்ணுங்க. எனக்கு நான் சொன்னேன், இல்லை அது வேற யாராவது ஒரு பெண்மணிக்கு வந்தா பரவாயில்ல. அப்போ நானும் 3 பெண்மணியுமாறும் 3 ஆண் மக்களும் அதற்கு நாங்கள் அப்ளை செய்தோம். அப்போ ரொம்ப கடினமான தேர்வு. 3 ദിവസം பெங்களூரில் வைத்தும் 2 ദിവസം நாக்பூரில் வைத்தும் நிறைய டெஸ்ட், சோதனை, எழுதுவது, பேசுவது, கலந்துரையாடல் எல்லாத்துல அவங்க இது பண்ணிட்டு
முதல் முறையாக ஒரு பெண்மணியை எடுத்தது என்ன. ஓ அப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி இருக்கு வேலை, நீங்க தான் முதல் முறையா ஒரு பெண் பொது செயலாளரா இருக்கீங்கோ, எப்படி இருக்கு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நீங்க வந்து இன்னொரு டேர்ம் எடுப்பீங்களா, ஒரு டேர்ம் 4 வருஷம், அப்போ நீங்க இன்னொரு டேர்ம் எடுப்பீங்களா, அப்போ எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன், இல்ல நான் வந்து 2வது டேர்ம் எடுக்க மாட்டேன், ஆனா முதல் 4 ஆண்டுகளை நன்றாக செய்து முடிக்கணும்னு அந்த ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருக்கு, அதுதான் என்னோட கனவு. அப்போ எல்லார்கிட்டையும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராத விதமா இங்க லண்டன்ல இருந்து கவுன்சில் ஃபார் வேர்ல்ட் மிஷன் ஒரு நிறுவனம் இங்க இருக்கு. ஓ அதாவது அஹ், கிறிஸ்தவ இயக்கத்தின் ஆலோசனை சபையில், அப்போ ஓ கவுன்சில் ஃபார் வேர்ல்ட் மிஷன்னு அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து, அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு ஆளு பெங்களூருக்கு வந்திருந்தாரு. அவர் எங்களுடைய நிறுவனத்திற்கும் வந்து அஹ், என்னை அவர் கண்ட பொழுது அவர், நான் எங்களுடைய நிறுவனத்திற்கு ஃபண்ட்ஸ் கேட்டேன். அவர் எல்லா அதனோட அப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு, நீங்க இதுக்கு நீங்க விண்ணப்பம் செய்யுங்க, ஆனா உங்களுக்கு வந்துட்டு அங்க லண்டன்ல வரணும்னு எங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, அதுக்கு உடையதையும் நான் செய்யறேன். எனக்கு இஷ்டமே இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க எங்களுக்கு பெரிய ஒரு தொகைய கொடுத்தாங்க. அப்போ அது அது அஹ், அது கூடவே ஒரு விண்ணப்ப தாளும் அனுப்பியிருந்தாங்க. இங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி மிஷன் எஜுகேஷன்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிரியமே இல்லை. நான் ரொம்ப அழுதேன். என்னுடைய கணவரிடமும் பிள்ளைகளிடம் அவங்க எல்லாரும் விண்ணப்பம் போட வேண்டும், கட்டாயம் போட வேண்டும். நல்லது இல்லை, 90 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் எப்படி இந்த இதை நான் விட்டுட்டு நான் வேற ஒண்ணுக்கு எனக்கு முதலாவது எனக்கு இந்தியாவில் ஏழை மக்களோட ஊழியம் செய்யணுங்கிறது தான் என்னோட ஆர்வம். அப்ப நான் போய் லண்டன்ல உட்கார்ந்தேன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்கோ, என்னை விட்டுருங்கோ. அப்போ என்னோட அண்ணர் என்னோட சொன்னாரு, உனக்கு உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தா நீ இதற்கு விண்ணப்பம் செய்யணும். ஏன்னா நீ இங்க இருந்து செய்யறதை விட நீ அங்கிருந்து நீ அதிகமா செய்யலாம். இப்ப என்னோட மகன் வந்து, அம்மா தயவு செய்து எங்களையும் யோசித்து பாருங்கம்மா, நீங்க உங்களோட கனவை யோசித்தா எப்படி, நாங்க வந்து லண்டன்னா நல்லா படிப்போம், எங்களுக்கு அந்த ஒரு சலுகை கிடைக்கவில்லை, நீங்க யோசித்து பாருங்க. அப்போ ரொம்ப அழுது ரொம்ப ஜெபித்து, அவர் எங்களுடைய நிறுவனத்துல ஒரு வயதான ஆள் இருந்தாரு, அவர்கிட்ட நான் கேட்டேன், யாராவது பொது செயலாளர் பாதியில விட்டுட்டு போயிருக்கிறாங்களா? அவர், நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க, நீங்க இப்படி தப்ப சொன்னாரு. இல்ல, ஒரே ஒரு ஆளு இங்கிருந்து விட்டுட்டு ஜெனீவா போயிருக்கிறாரு, நீங்க கேக்குறீங்க. நான் அழத் தொடங்கிட்டு, இல்ல இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, ஐயோ நீங்க இதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த விண்ணப்பத்தை நீங்க போட்டுடுங்கோ. ஏன்னா நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், இங்க இருந்த ஒரு பொது செயலாளர் அந்த அவ்வளோ ஒரு உச்ச நிலைக்கு. ஆண்டு நீங்க வந்தீங்க இங்க லண்டனுக்கு? இந்த ஆண்டுல 2002 அக்டோபர்ல வந்தோம். அப்ப குடும்பமா வந்தோம், பிள்ளைகளா வந்தோம். வந்து இந்தியாவுக்கு மாத்திரம் அல்ல, எங்களோட நிறுவனம் உலக நாடுகள், பல நாடுகள்ல உதவி செய்கிற லண்டன் மிஷனரி சொசைட்டியோட ஒரு நிறுவனம். அதனால நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய நாடுகளில்
செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு நல்ல விடயம் இல்லையா? மக்களுக்கு செய்வதுன்றது அந்த அந்த மனம் இருக்க வேணும் இல்லையா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் அந்த இது. அடுத்து நீங்கள் இந்த பதிப்பு துறையில ஒரு பதிப்பாசிரியர் கூட அறிய முடிந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மற்றது 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. நீங்க உங்களுடைய சமய சம்பந்தமாக எழுதினீர்களா? அல்லாட்டா தமிழ் அல்லாட்டா பெண்ணுரிமையை பற்றி எல்லாம் கூறியிருந்தீர்கள். பெண்களா அல்லாட்டா மற்றது சாதிய ஒடுக்குமுறை இதுலயும் உங்களுக்கு ஆர்வம் இருப்பதை நான் அவதானித்து வந்தேன். என்ன பொறுத்தவரையில இந்த சாதின்னு சொல்றது ஆணும் பெண்ணும் தான் சாதின்னு தான் நானே நினைக்கிறது. இந்த ரெண்டும் தான் இங்கு என்னுடைய தந்தை வழியாக நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு விடயம் சிறு வயது தோங்கி. ஆனா அது அதனுடைய காலம். ஆனா எல்லாம் மாறிவிட்டது. இப்ப காலமா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இளையவர்கள் அதை பின்பற்றுகின்றார்கள் இப்பொழுது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த இவருக்கு கூட நீங்கள் கூட பழகுறீங்கள், லண்டன்ல பல பேரை பார்த்துருக்கீங்கள். அந்த விதத்துல முதலாவது உங்களுடைய பதிப்பு துறையும் அந்த எழுத்தையும் கூறி அடுத்து இதையும் கூறின. எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் நாங்கள் மிக்க நன்றி இந்த கேள்விக்கும். நான் இறையியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆனுவல் மேகசின் அதற்கு என்னை பதிப்பாளராக நியமித்தார்கள். அப்பொழுது நான் எனக்கு அதுல ஒரு இதுவும் இல்லையே என்று சொன்ன பொழுது என்னுடைய ஆசிரியர்கள், இல்லை நீ நன்றாக எழுதுகிறாய், நீ நன்றாக செய்கிறாய், நீதான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்றெடுத்து நன்றாக செய்தேன். அது அது செய்ததினால் நான் எங்கெங்கே என்னுடைய வேலைகளில் சேர்ந்தேனோ, முதல் முறையாக சேர்ந்த ஒரு வேலையிலிருந்து இன்று வரை பதிப்பாசிரியரது என்னோட இதுல ஒரு பகுதியாக வந்திருக்கிறது. அப்ப நான் எழுதிய பல கட்டுரைகளும் வேத பகுதியை சார்ந்ததும், பெண் விடுதலை, ஜாதி வேறுபாடு ஒழிப்பு, இதை இதுதான் மெயின் சப்ஜெக்ட்ஸ் நான் எழுதியிருக்கிறது. அப்ப மிக்கவாறும் எல்லாம் எழுதியது ஆங்கிலத்தில் தான். ஆமா, கடந்த வாரம் நான் உங்களுடைய ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் அனுப்பியிருந்தீர்கள், அந்த நியூஸ் லெட்டர் அதில் வாசிச்சேன். ஆனா அந்த உங்களுடைய ஆங்கில மொழி லண்டன்ல தானே இருக்கிறார்கள் எல்லோரும். மற்றது எங்கிருந்தாலும் ஒரு வெரி சிம்பிள் இங்கிலீஷ், அதாவது எல்லாரும் விளங்கக்கூடிய விதமாக நீங்கள் அந்த உங்களுடைய கருத்துக்களை புகுத்துன்ற விதம் ஒரு அற்புதம். நல்லாக எழுதியிருந்தீர்கள். அதை வாசிச்சேன் நான். எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. அதை விட இன்னும் ஒரு கௌதம சென்னா அவர்களுடைய அந்த ஆர்டிக்கலும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி பல விடயங்கள் நீங்கள் ஆங்கிலத்துல, ஆனா எல்லோரும் வாசித்து விளங்கக்கூடிய விதத்துல அந்த மொழி அமைந்திருந்தது. வெரி சிம்பிள் இங்கிலீஷ். அதைத்தான் நான் கூற வந்தது. அழகாக எழுதியிருந்தீர்கள். அது குறித்து தான் நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் இங்கு சில பேர் அதை வாசிச்சே தங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? எனக்கு அது நல்லாக இருந்தது. கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் ஆங்கிலம் ஒரு பொது மொழி தானே, அதை நம் தங்கிக் கொள்ளலாம் நினைக்கிறோம். மொழிகளை படிப்பதால இது எனக்கு நல்ல எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் தரும், பல விடயங்களை அறியக்கூடியதா இருக்கும். மிக்க நன்றி. நான் எங்கே எழுதினாலும் பேசினாலும் உரையாடல்கள் பலமுறை பல இடங்களில் நடத்துவேன். என்னை கூப்பிடுவார்கள். நான் தேவாலயத்தில் ஆயாலும் இல்லை வேறு நிறுவனங்களில் ஆயாலும் என்னுடைய குறிக்கோள் நான் பேசுவதும் எழுதுவதும் மிக எளிய ஒரு பாஷையில் இருக்க வேண்டும். இப்ப நான் பேசும் பொழுது அங்கே குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு புரிய வேண்டும். இப்போ வெறும்
படித்த மேதாவிகளுக்காக அல்ல. அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் எழுதும் போதோ இல்ல உரையாடும் பொழுதோ அது மிக மிக எளிய பாஷையில் இருக்க வேண்டும் என்பது என்னோட குறிக்கோள். அது தொடக்கத்திலிருந்தே அதை பின்பற்றி வந்தேன். மிக கடினமான மொழியில் எழுதச் சென்றால் அது பலரையும் போய் சேருவது மிக கடினமாக இருக்கும். அந்த குறிக்கோள் தான் மிக எளிமையான பாஷை. ஆங்கிலமாயாலும் தமிழில் நான் அவ்வளவு எழுதுவது கிடையாது. கல்யாணத்திற்கு முன்பு எழுதி கொண்டிருந்தேன். இப்பொழுதும் எல்லாரும் சொல்லுவார்கள், உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்களே. கல்யாணம் ஆன பிறகு என்னை வந்து ஒரு தேவாலயத்தில் பேசுவதற்கு கூப்பிட்ட பொழுது நான் சொன்னேன், வேண்டாம், என்னை விட்டுடுங்கோ, என்னால இப்ப தமிழ்ல என்னால பேச முடியாது. எழுதுவேன், பேசுவேன். ஆனா இந்த பிரசங்கம் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் சொன்னேன், என்னை விட்டுருங்கோ, ஏன்னா எனக்கு இப்போ மலையாள வார்த்தைங்கெல்லாம் இடைக்கிடைக்கு வருது. அதனால தூய தமிழெல்லாம் என்னோடது தூய தமிழெல்லாம் போயிடுச்சு, என்னை விட்டுடுங்க. அவர் நம்பவே இல்லை. இல்லை, நீங்க வாங்க, நீங்க எத்தனை முறை நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நானும் போய் தமிழ்ல பேசிட்டு என்னுடைய அத்தையோட நாத்தனார் வந்திருந்தாங்க அங்க. அப்போ என்னுடைய அத்தை சில வாரம் கழிந்து என்னோட சொன்னது, ஏம்மா ரொம்ப பெருமையா இருந்ததுமா, நீ ரொம்ப நல்லா பேசுனியா, ஆனா கூடுதல் மலையாளத்துல தான் பேசினா. கிட்டத்தட்ட ஒன்றுதானே விளங்கும், கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதனால ஆனா இப்பொழுதும் எனக்கு திருக்குறள் நிறைய என்னோட தமிழே தெரியாத கணவரிடம் கூட நான் நிறைய கவிதைங்க சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இஷ்டமான படிச்ச 4வது 8வது படிச்சதெல்லாம் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுல ஒரு ரொம்ப இஷ்டமானது 8ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குற்றால திரிகூட மலை, குற்றால மலையை பற்றி ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு. இப்போ அந்த இது என்னோட மனசுல எப்பொழுதுமே பதிஞ்சிருக்கிற ஒரு கவிதை. அத சொல்லட்டுமா? அது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்காலும் பரிகாலும் வழுகும், கூனலிளம் பிறைமுடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. ஓ, அற்புதமாப்பா. நீங்கள் இவ்வளவு ஞாபகமா வச்சு மிக அழகான சொல்லில வடிவா சொல்றீங்க இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பின்ன எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தாக்கா அப்ப என்னோட கணவர்கிட்ட சொல்றேன், ஐயோ, இதுக்கு தான் எங்க டீச்சர் 4ஆம் கிளாஸ்லயே படிப்பிச்சாங்க. கொம்புள்ளதற்கு 5 குதிரைக்கு 10 வம்புக்கறி காயிரந்தான் வேணுவே, வம்பு சரி தீங்கினர்த்தம் கண்ணில் படாத தூரத்தை நீங்குவதே நல்ல நெறி சொல்லி சிரிப்பேன். அவருக்கு இப்ப மனப்பாடம் ஆயிருச்சு அது. நீங்க சொல்லி அப்படி வந்துடும் இல்லையா? சூப்பர். அதனால தமிழ் கவிதைங்க, திருக்குறள் இதெல்லாம் ஔவையாரோட ஆத்திச்சூடி கவிதைன்னா இப்பொழுதுதான் எனக்கு என்னோட மனசுல பதிஞ்சிருக்கிறது. தமிழ்ல பாடல்கள் எழுதியிருக்கேன். அத இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால கூட நான் எழுதியத பெங்களூர்ல என்னுடைய அக்காவின் மகன், அவன் நன்றாக இசை எழுதுவார், இசை கருவிகள் வாசிப்பார். அவர் என்னுடைய பாட்டுகளை ரொம்ப விருப்பமாக அதற்கு இசையமைத்து பாடி அவர்கள் காம்படிஷன் அதற்கெல்லாம் சென்று நாங்கள் தான் பரிசு வாங்கினோம் என்று எழுதுவார். அப்போ பாடல்கள் எழுதுவேன். இங்கிலீஷ்ல நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன்.
தமிழ்ல ஆர்வம், என்னால் அதற்கான வாய்ப்பு எனக்கு அது போல உண்டாயிரல. இந்த தமிழுக்கு அவ்வளவுதான் முடியும். இல்ல இல்ல, அழகாக பேசுறீங்க. ஆங்கிலத்தை இருந்தாலும் நீங்கள் பதிப்பாசிரியர்னு நீங்க புத்தகங்கள் ஏதாவது நீங்க அந்த நியூஸ் லெட்டர் அந்த மேகசின் தான் அதுக்குத்தான் பதிப்பாசிரியரா, அல்லாவிட்டா நீங்கள் புத்தகங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல நீங்க எழுதியிருக்கீங்களா? நானு வேலை செய்த எல்லா நிறுவனங்களிலும் பதிப்பாசிரியரா இருந்த பொழுது இந்த நியூஸ் லெட்டர்ஸ் இல்ல மேகசின்ஸ், ஆனால் புத்தகங்களுக்கும் நான் பதிப்பாசிரியர் இருந்திருக்கிறேன். எனக்கு ஒரு புத்தகம் எடுத்து காட்டவா? போடுங்க. ரெண்டு எடுத்தால் இதற்கும் பின்ன நான் வேலை செய்த இடத்தில் இதுவும் செய்திருக்கிறேன். இது தினசரி வேத வாசிப்புல இருந்து வர்றது. இந்தியாவில் உள்ளப்போ இதற்கு கட்டுரையாக எடுத்திருக்கிறேன். இன்னும் நிறைய புக்கு இப்ப இங்க இல்லை. பதிப்பாசிரியராக செய்துள்ளேன், புத்தகங்களும் செய்துள்ளேன். அதுல எனக்கு என்னுடைய ஆசையும் நான் செய்கிறதும் தலித் மக்கள், சாதி வேற்றுமையும் சாதி ஒடுக்குமுறையும். எனக்கு இந்த சாதி வேற்றுமை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்னோட கல்வியெல்லாம் முடித்து என்னுடைய முதுநிலை பட்டமும் வாங்கின பிறகு நான் வேலை செய்த ஒரு நிறுவனத்துல அந்த பொது செயலாளர் என்னோடு கேட்டார், இது போல ஒரு தலித் ரேலி ஒன்று இருக்கிறது, சென்னையில் வரீங்களா? நான் எதுக்கு தலித் ரேலி, நான் எதுக்கு வர்றது என்ன? அப்ப அவர் சொன்னார், இல்லை நீங்க வந்து பாருங்க. அப்ப நான் அந்த சென்னைக்கு சென்றேன். கடலோர பகுதியில் காலையில தொடங்கியது, மாலை 5 மணி வரை. அப்போ நாங்கள் நடந்து சென்ற போது பாமரர்கள் எளிய முறையில அவர்களுடைய குரலும் அவர்கள் ஒலித்து அவர்கள் கேட்டதும் என்னுடைய மனதை ரொம்ப வந்து தாக்கி, நான் ஏதாவது செய்ய வேண்டும் பண்ணி, அப்பொழுதுதான் ஜாதி என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டேன். ஜாதி வேற்றுமையும் அது என்னை மிகவும் பாதித்த ஒரு இது. அப்போ ஒரு 30 வருடங்களாக நான் இந்த ஒரு துறையில என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் தலித் சாலிடாரிட்டி நெட்வொர்க் டைரக்டராக இப்பொழுது பணிபுரிகிறேன். நமக்கு நேரம் நெருங்குவதால் நாங்கள் உறவுகளை அழைத்துக் கொண்டு நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். உங்களுடைய தமிழை, உங்களை பற்றி எங்களுடைய இதுக்கு பொறுப்பாளர் திரு நடாமோகன் அவர்கள் உங்களை நல்லா உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார் நினைக்கின்றேன். அவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளையும் கேட்டு உங்களுடைய கருத்து மேலதிகமாக உங்களை அழகான தமிழ்ல எல்லாமே அழகாக கூறியிருந்தீர்கள். மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்புறம் வித்தியாசமான ஒரு விடயம்தான் இல்லையா? லண்டன்ல இருந்தபடியால் அதை பற்றி சொல்வது, அது அந்த சூழல நீங்க வாழ்ந்தபடியால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. சரி, நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு போவோம். நீங்கள் கூறுவதை கூறலாம். திரு நடாமோகன் அவர்கள் மற்றும் உறவுகள் யாராவது கருத்துக்கள் கூற விரும்பினால் கூறலாம். நன்றி, மிக்க நன்றி.
இப்ப அவர்கள் வருவார்கள். என்னை அழைத்ததற்கு வணக்கம். ஆமா. திரு நடாமோகன் அவர்கள் வருவார். இப்ப அவர் தான் இயக்குனர். அவர் வந்து கருத்துக்கள் கூறுவார். உங்களை அவரு எப்படி பார்த்தாரு மற்றது உறவுகளும் சிலர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் நினைக்கின்றேன். எனக்கு தெரியவில்லை. அவர் வந்து கூறுவார் நினைக்கின்றேன். உங்களுடைய தலைச்சிதி வந்து இங்க லண்டன்லேயும் அதை மேற்கொண்டு அதுவரை நாங்கள் பேசலாம் நினைக்கிறேன். அது தெரியவில்லை. வருவார் பொழுது அந்த விடயம் குறித்து நீங்க லண்டன்ல என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க. எந்த விடயம்? இந்த தலித் இதுகள் வந்தாங்க அது அதை பற்றி தானே இப்ப கடைசியாக கூறியிருந்தீங்க. இது தலித் தலித் மக்கள் தலித்துன்னு சொல்ற வாக்கே அந்த தலித் வாக்கு தான் தலித் மக்கள் அவர்களாக தெரிந்து கொண்ட ஒரு வாக்கு. தல் என்பது ஹீப்ரு பாஷையிலும் எபிரேய பாஷையிலும் சான்ஸ்கிரிட் பாஷையிலும் ஒரே பொருளை குறிக்கும். அப்ப தல் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. தல் என்பது ஒடுக்கப்பட்டவர்கள், மிதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் உள்ளது. இதற்கு முன்பு இருந்த வாக்குகள் எல்லாம் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தொடத்தகாதவர்கள் அப்படி இருந்து. ஆனா இலங்கையில நாங்கள் எங்களுடைய சந்த காலத்துல எல்லாம் என்ன தெரியும், நாங்கள் அவர்கள் இந்த சொல்லு பாவிக்கிறது அருமை, அவர்கள் பாவிக்கிறது குறைவு. தலித்தென்று சொல்ல மாட்டார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றுதான் சொல்லுவார்கள். தீண்டத்தகாதவர்கள் அந்த இதுலதான் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பறையர், அந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி தூர விலக்கி வைப்பாங்க. அவங்க பக்கத்துல அடுத்து வந்தாலும் தீட்டு, அவர்கள் தொட்டதெல்லாம் தீட்டு. அப்போ அந்த ஒரு ஜாதி வேற்றுமை மிக பலமாக இருந்த ஒரு சொசைட்டி நம்முடைய இந்திய சமூகம். அந்த ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த 4 ஜாதி, பிராமணர், சத்திரியர், வைசியர், பின்ன சூத்திரர். இருக்கு. இந்தியாவில மாத்திரம் இல்ல, இந்தியர்கள் எங்கெங்க போயிருக்கிறாங்களோ யூகேலயும் இருக்குதுங்கிறது தான் நாங்க எடுத்து காட்டிட்டு வரோம். அப்போ யூகேலயும் இருக்கு. அப்ப யூகேல வந்து நம்மோட யூகே ஈக்குவாலிட்டி ஆக்ட் 2010 ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஈக்குவாலிட்டி ஆக்ட்ல 9 ப்ரொடெக்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் ஏஜ், ஜெண்டர், இது போல 9 இது. அப்ப அது கூட இந்த ஜாதியையும் சேர்க்கணும்னு நாங்க கேட்டுட்டு வரோம். அந்த ஒரு இது ஜாதி இந்த ஈக்குவாலிட்டி ஆக்ட்ல நுழைச்சிட்டோம்னா அப்போ இந்தியாவிலையும் மற்ற பாகங்களையும் நமக்கு ஜாதி ஒழிப்பு கொஞ்சம் சுலபமா இருக்கும். இந்த ஜாதியை வந்துட்டு ஈக்குவாலிட்டியில அமெரிக்கால கொண்டு வந்துட்டாங்க. அப்போ யூகேலையும் கொண்டு வந்தா அதுக்கப்புறமா நம்ம இந்தியால கொஞ்சம் சுலபமாக கொண்டு வரலாம். அது கொண்டு வந்தோம்னா இந்த ஜாதி ஒழிப்பு கொஞ்சம் லகுவாக இருக்கும், நமக்கு செய்து முடிக்க இதாக இருக்கும். அப்போ இங்கே இணைந்திருக்கிறவர்களையும் எல்லாருடைய ஒரு கூட்டாய்மையை நான் மிக தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இனிய உற்சாக வணக்கம். வணக்கம் சாந்தினி. புரியுதா உங்களுக்கு? ஆம் ஆம். இனிய உற்சாக வணக்கம் நவயோதியக்காவுக்கும் மகரந்த சிறல் நிகழ்ச்சியின் இன்று விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எலிசபெத் ஜாய் அவர்களுக்கும்
அவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்ல அமைதியாக நான் நினைக்கிறேன் அந்த சமயத்துல சொற்பொழிவுகள் சமயம் சம்பந்தமான கருத்துக்கள் சொல்றதால அவர்கிட்ட அந்த பாணி அப்படியே அமைதியா சரியான ஆறுதலா சொல்ற மாதிரி இருக்கின்றது. மிக அழகாக தன் கதைகளை சொல்லி கொண்டிருக்கின்ற பழைய பாட்டுகளை மறக்க முடியாது தானே. முதல் படித்த பாட்டுகளையும் வடிவா சொல்லி திருக்குற்றால குறவஞ்சி பாட்டு பாடியிருந்தீங்கள், வானரங்கள் கனி கொடுத்து. அழகாக மற்றது உங்களுடைய என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீங்க எல்லாம் வடிவா சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய கட்டுரைகள் எழுதியுங்கள் என்று சொல்லி சமயம் சம்பந்தமான சமூக சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும்ன்றதும் கொண்ட ஆவலாக இருக்கிறது. அது தொடரட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நீங்கள் நீடுடி காலம் வாழுங்கள், நோய் நொடிகளின்றி வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி சாந்தினி. நன்றி, நன்றி நவயோதியக்கா, நன்றி இயக்குனர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். ஆமா, முழுவதுமாக மகிழ்ச்சி. அது அந்த முயற்சியில வெற்றி அடையணும். பல கோடி மக்கள் இன்பமாக சுயமரியாதையோடு வாழணும். சாதி சாதி பற்றிய கருத்து, சாதி வேற்றுமை நாங்கள் 22 வருடமாக லண்டனில் இருந்தோம். இப்பொழுது கடந்த 2 வருடங்களாக ரெட்டிங்ல இருக்கிறோம். எங்களுக்கு 2 பேரக்குட்டிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய படிப்பு காரணமாக மகனும் குடும்பமும் ரெட்டிங் பெயர்ந்து வந்த பொழுது, இடம்பெயர்ந்து வந்த பொழுது நாங்களும் மாறி வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இங்கே ரெட்டிங்ல இருக்கிறோம். என்னோட கணவனார் அவரு 74 வயது கழிந்த வருடம் ஓய்வு பெற்றார்ன்னு தான் சொல்லலாம். ஆனா எங்க வீட்டிலும் எங்க தேவாலயத்திலும் ரொம்ப ஃபிட் அஸ் எ ஃபிடிலாக இருப்பது என்னோட கணவனார் தான். ஆரோக்கியம். ஆமா. போதகர்கள், கத்தோலிக்க சபையில போதகர்கள் திருமணம் செய்யவே கூடாது. இந்த புராட்டஸ்டன்ட் சபையில பல சபைகளிலும் கல்யாணம் பண்ணின பிறகுதான் போதகராக அபிஷேகம் பெறுவார்கள். சபைகள் என்ற அந்த வித்தியாசத்துல என்னோட கணவர், நான் கல்யாணத்தின் வழியாக ஆர்த்தடாக்ஸ் சபை, இந்திய ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்தேன். இந்திய ஆர்த்தடாக்ஸ் சபையில அவர்கள் டீக்கன் சிஸ்ரூஷகராக அவர்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த ஒரு 5வது கட்ட அபிஷேகம் வரும் பொழுது அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். கல்யாணம் செய்யணும்னு விரும்புகிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு செலிபேட் பிரீஸ்ட்னு அவர்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த முடிவு எடுத்த பிறகு அவர்கள் கல்யாணம் செய்ய முடியாது. அப்போ கல்யாணம் செய்ய முடியாது. அதுக்கு முன்னால திருமணம் செய்துட்டு அவர்கள் போதகர்களாக ஆகலாம். ஆனால் பேராயர், பிஷப் ஆக முடியாது. கல்யாணம் செய்யாதவர்கள் தான் பிஷப் ஆக முடியும். மற்ற புராட்டஸ்டன்ட் சபையில கல்யாணமானவர்களும் பிஷப் ஆவார்கள். நாங்கள் முதல் நாங்கள் இருந்தது சென்ட்ரல் லண்டன்ல ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ற ஒரு சபையில தான் நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம்.
அஹ், அதன் பிறகு அதன் பிறகு சொந்தமாக ப்ராக்லியில ம், எங்களுடைய முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. அங்கே நாங்கள் இருந்தோம். அம், அது அதன் பிறகு ஹெமன் ஹெம்ஸ்டெட்னு அந்த இடத்துல ஒரு மெத்தடிஸ்ட் சபையை தேவாலயத்தை வாங்கிட்டு என்னோட கணவனார் தான் அந்த இதை ரெனோவேட் பண்ணி அங்க 10 வருட காலம் அவர் அங்கே பணிபுரிந்தார். பின்ன மற்ற சபைகளிலும் டிரான்ஸ்ஃபர் உண்டு. அப்போ மற்ற சபைகளிலும் மற்ற இடத்திலும் செய்திருக்கிறார். இப்போ இந்திய ஆர்த்தடாக்ஸ் சபைக்கு அஹ், ஒரு 15-20 இடத்துல 10க்கும் மேற்பட்ட சொந்தமான தேவாலயங்கள் இருக்கிறது. வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு சமூகம். அஹ், நிறைய இடத்துல கத்தோலிக்க பள்ளியிலும் இல்ல மெத்தடிஸ்ட் இல்ல பேப்டிஸ்ட் அது போல இல்ல சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அவர்களுடைய தேவாலயத்துல வாடகைக்கு எடுத்து நாங்கள வழிபடுவோம். நிச்சயம். இல்ல 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 இல்ல
நீ நீங்கள் சொன்னதில எனக்கு மிக்க சந்தோஷம். ஆனால், எனக்கு அப்பர், திருஞான சம்பந்தர் இந்த அம் 4 பேரும் அம் சிவ் சே சிவ சமயக்குரவர் 4 பேரும் எனக்கு ரொம்ப இஷ்டம். எ அவர்கள் படித்தது அவர் ஆமா. அவர்கள் சொன்னதும், அடுத்தது நம்மளுடைய இது ஒரே ஒண்ண நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தமிழர் சொன்னது, "தென்னாட்டின் தென்னாட்டில் சிவனே போற்றி, மற்ற நாடுகளில் இறைவா போற்றி." அப்போ தென்னாட்டுல சிவன் தான் இறைவன். மற்ற நாட்டுகளுக்கு அவன் இறைவன் வேற வேற பேர்ல இருக்கலாம். அது எந்த பேர்ல எந்த ஒரு இதுல இருந்தாலும், அவர்களுடைய அ சிந்தனையும், அவர்களுடைய நம்பிக்கையும், இப்ப நீங்க சொல்ற நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கை. மதங்கள் பிரச்சனை உண்டாக்குகிறது. இன்னொரு யா, யா. இல்ல, 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 இல்ல. இ இப்பொழுது ரைட். இது உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த கண்ணுல நல்ல கேள்வி. நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். அவர் தெரியும் தானே, ஆம், கௌதம சென்னா வந்திருந்து அவர் என்னை அழைத்திருந்தார். சுபாஷினி அழைத்திருந்தவர். அவன் மீட்டிங்ல வரைக்கும் இவ புதிதாக வந்திருந்தா. நான் எப்பொழுதும் புதிய புதிய ஆக்களத்தனை கொண்டு வர தெரியும் தானே. அப்ப இவவோட பேசும்போது எனக்கு தெரியாத இவ தமிழ் எல்லாம் கதைப்பாண்டு நியூஸ்ல நீங்க ஆங்கிலத்துல தான் அனுப்பி இருந்தா. அதோட அவட தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நான் கதைக்க மாட்டேன் தமிழ்னு சொன்னா, அழகான தமிழ் வாங்கோ, இது எங்கட உறவுகளுக்கு சரியாக பிடிக்கும், உங்களுடைய உறவு வாங்கோன்னு சொன்ன உடனே வந்துட்டு அன்றைக்கு அவக்கு சரியான அவக்கு மேலும் ஒரு நம்பி சொல்ல வேணும். அவ உடம்பு சரியில்லாத நிலையில மிக உற்சாகமாக இப்ப வந்து கலையின எனக்கு வாய்ஸை மாறிட்டுன்னு சொல்லிட்டா. அப்ப நான் ஆண்டாலும் தான் வந்து செய்வேன்னு சொல்லி ஒரு உற்சாகம் தந்தவ. அதுக்கு முதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து மிக்க சந்தோஷம், மிக்க நன்றி. தொடங்கிய பொழுது ஆண் சாதியும், பெண் சாதியும் என்று தொடங்கினோம். நிறைவில் மதங்களே ஜாதி என்று வந்தோம். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு தலைப்பில் வேறொரு இது நம்ம இணைவதில் சந்தோஷம். என்னை அழைத்ததற்கு மிக்க மிக்க சந்தோஷம். நன்றி. நவஜோதி அவர்கள் ஆமா. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி அறிஞர் எலிசபெத் ஜாய் அவர்களே. உண்மையாக பல இவ நல்ல ஆளுமை உள்ளவர். திரு நடாமோகன் இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஏற்றி இருக்கிறார். அது மிக மிக அற்புதம். நாங்கள் மிக விரைவில் அந்த தலைப்போடு பயணிப்போம். அதற்கு என்ன முறைகள் வந்து எல்லோருமே கலைச்சு என்ன செய்யலாம். அதை நீங்கள் ஆய்வு செய்து வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது அந்த விதத்தில் நீங்கள் நல்லாக யோசிச்சுதான் கிடைப்பீர்கள் என்று மிகுந்த நன்றி. கலந்து சிறப்பித்த சாந்தி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து, அடுத்த வாரம் மீண்டும் 673வது மகர நட்சத்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை திருநடாமனுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.
ம்.